யாராவது பார்த்தா என்ன வருது? அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க பாஸ். கடையை திறந்துட்டு சும்மா நின்று பார்க்க கூடாது. முதல் தடவை என் பாருக்கு வந்திருக்கீங்க, வெறும் வாயோட போக கூடாது பாஸ். வேணும்னா ஒரு பீடா இருந்தா கொடுங்க, அப்படியே மின்னட்டே போறேன். போங்க பாஸ், எப்பவுமே தமாஸ் தான். உள்ள போய் பார்த்தேன், கேரளா புட்டு, கடலை, ஆப்பம், பால், இளநீர் பாயாசம், அல்வான்னு எல்லாம் ரகரகமா இருக்கு பாஸ். 2 கட்டிங்க போட்டு போய் உட்காந்தா சும்மா ஒரு கிக்கில எல்லாத்தையும் சாப்பிட்டுறலாம். வாங்க. நீங்க பொண்ணோட சொந்தக்காரர் மாதிரியே பேச மாட்டீங்க, ஏதோ ஹோட்டல் சப்ளையர் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. இங்க எப்படிங்க இதெல்லாம்? அதெல்லாம் அடிக்கலாம் பாஸ். 2 நேரத்துல இது கையில் எடுக்காம இருக்கக்கூடாது. ஒண்ணு கவலையா இருக்கும் போது, இன்னொன்னு சந்தோஷமா இருக்கும் போது. இப்ப விசேஷ நேரம், சந்தோஷமா இருக்கும். 2 இல்ல 3 கட்டிங் கூட அடிக்கலாம் பாஸ். வாங்க பாஸ். ஏங்க அது இங்க அடிங்க பாஸ். வச்சு இங்க வச்சிருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க பாஸ். பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, நெத்திலி ஃப்ரை சூப்பரா இருக்கும். சரக்கு போட்டு போய் சாப்பிடுவோம். இந்தாங்க பாஸ். வாங்குங்க பாஸ். என்ன பாஸ், டிராஃபிக் போலீஸ் பிடிக்கிற மாதிரி அந்த கையை மடக்கிட்டீங்க. வாங்குங்க பாஸ். இல்லைங்க, யாராவது பார்த்துட்டா? யாரு பார்க்க போறது பாஸ், வாங்குங்க. அன்னைக்கு பார்ல ஒரு தத்துவம் சொன்னீங்களே, குடிக்கிறவங்களாம் தத்துவம் தான் பேசுவான். அது எங்க எனக்கு ஞாபகம் இருக்குது. இல்ல பாஸ், குடிக்கிறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்ட்டு ஏதோ போதை ஏறிட்டா முக்காவாசி பேர் சொர்க்கத்தை பற்றி தான் பேசுவான். அது தெரிஞ்சுதானே சொல்றேன். அது இல்ல பாஸ், அன்னைக்கு சொன்னதை திரும்ப சொல்றேன். அது குடிக்கிறது பாவம்னு சில பேர் சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. குடிக்கிறவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். எப்படி எப்படி? ஒருத்தன் குடிச்சா போதையில நல்லா படு தூங்கிடுவான். ஒரு மனுஷன் தூங்கும் போதுதான் உடம்பாலையும் மனசாலையும் பாவம் பண்ணாம இருக்கிறான். அதனால குடிகாரங்க அத்தனை பேருக்கும் சொர்க்கம் ஓப்பன் ஆகியே இருக்கும். அப்ப வாங்குங்க பாஸ், சொர்க்கத்துக்கு போறதுக்கு இப்பவே ரிசர்வ் பண்ணிவிடுவோம். நான் ஏற்கனவே பல நாள் அதுக்கெல்லாம் டிக்கெட் எடுத்து வச்சிட்டேன். இன்னைக்கு ஏன் கூட குடிங்க பாஸ், முதல்ல புடிங்க.